பெஞ்சல் புயல் காரணமாக 9 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கனமழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. புயல் காரணமாக இன்று தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 2 தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கும்பகோணம் மற்றும் திருவிடைமருதூர் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. புயல் காரணமாக அண்ணா பல்கலைக்கழகம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் அனைத்து தேர்வுகளும் இன்று ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மாற்றியமைக்கப்பட்ட தேர்வு தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தெரிவித்திருக்கிறார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள பூங்கா மற்றும் கடற்கரை பகுதிகள் மூடப்பட்டு இருக்கிறது. சென்னையில் இன்று மாநகர பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகமும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஐடி நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களை வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்தி இருக்கிறது. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். விவரங்களை பதிவு செய்யும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள பேஞ்சல் புயலில் நகரும் வேகம் என்பது தற்போது குறைந்திருக்கிறது. புயல் உருவான சமயத்தில் 15 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டராக கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயலானது தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 190 கிலோமீட்டர் தென்கிழக்கில் இந்த பேஞ்சல் புயலானது மையம் கொண்டிருக்கிறது. நாகையிலிருந்து 210 கிலோமீட்டர் வடகிழக்கிலும், இலங்கையின் திரிகோணமலைக்கு 370 கிலோமீட்டர் வடக்கிலும், புதுச்சேரிக்கு 180 கிலோமீட்டர் கிழக்கிலும் புயல் மையம் கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களில் பரவலாக ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவே சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 7 மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரியிலும் இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 21 சென்டிமீட்டருக்கும் அதிக அளவு மழை பொழிவு இருக்கும் என்பதால் இந்த 7 மாவட்டங்கள் மற்றும் பாண்டிச்சேரிக்கு இன்று அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை இந்த மாவட்டங்களில் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருப்பதால் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களுக்கு இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக மழை காலங்களில் தான் இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை, ஆரஞ்சு எச்சரிக்கை, சிகப்பு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படும். தற்போது புயலின் காரணமாக பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த வட கடலோர மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று பலமாக வீசக்கூடும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக வானிலை ஆய்வு மையம் பலத்த காற்றுக்காக ஆரஞ்சு எச்சரிக்கை என்பதும் கொடுத்திருக்கிறது. புயலால் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் 9 மாவட்டங்களில் இன்று தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரியிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்தந்த மாவட்டங்களில் தற்போது புயல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பேரிடர் மீட்பு படையும் 9 மாவட்டங்களில் முகாமிட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படையின் 9 குழுக்களைச் சேர்ந்த படை வீரர்கள் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் முகாமிட்டு மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.